உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்பொழுதும் கூட கொலோசையர் 1 அதிகாரத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இருளின் அதிகாரத்திலிருந்து 13வது வசனம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறேன். அவருக்குள், அதாவது குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த 2 வசனங்கள் இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் இயேசுவின் இரத்தத்தாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, இந்த ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தை, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து மூலமாக அங்கே சிலுவையிலே செய்த அந்த பரிகாரத்து மூலமாக அவர் சிந்திய ஜீவனுள்ள இரத்தம். இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் ஆதாமின் சந்ததியாக, அவர்களுடைய ரத்தம் எல்லாம் செத்து போன ரத்தம், அவர்களுக்குள்ளே ஜீவன் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாமல் பிறந்தார். அதனால் அவருடைய இரத்தத்தில் ஜீவன் இருக்கிறது. அந்த இரத்தத்தை நமக்காக கொடுத்ததுனால இப்பொழுது அந்த இரத்தத்தில் நாம் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். அந்த இரத்தத்தினால நம்மை விடுதலையாக்கி, எதிலிருந்து? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி. இருளுங்கிறது என்ன சொல்லுது? இந்த இடத்துல பிசாசு சொல்லுது, உலகத்தையும் சேர்த்து சொல்லுகிறது, நரகத்தை சொல்லுது, அந்த பாவத்தோடைய வல்லமையை சொல்லுது. பாவத்தோடைய வல்லமை, பாவத்தின் வல்லமையில் விடுபட முடியாமல் தானே கிடக்கிறாங்க. அப்புறம் நரகம் போக வேண்டியிருக்குதேன்னு சொல்கிறாங்களே, வேறு வழி இல்லை, நரகம் தான் போகிறோம்ன்றாங்களே. அப்புறம் பிசாசு இவர்களை போட்டு ஏதோ ஒரு விதத்தில் வியாதியிலே அல்லது குழப்பத்தில் மனவேதனைகளில் போட்டு வச்சுருக்கானே. இப்படிப்பட்ட சபிக்கப்பட்டவர்களாக, இருளின் அதிகாரத்தில் நரகம் போகிறவர்களாக இருக்கக்கூடிய ஜனங்களை நம்மை அவர் விடுதலை ஆக்கினார். இருளின் அதிகாரத்திலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பிசாசுடைய அதிகாரம் வல்லமையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். பாவத்தோடைய வல்லமையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். வசனம் அப்படித்தானே சொல்லுது. நீங்கள் கிறிஸ்துவுக்குட்பட்டபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்படித்தானே சொல்லியிருக்கு. நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள். தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் அந்த பிசாசுடைய அந்த பாவத்தோடைய வல்லமையிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த வசனம் எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? நாம் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால், நாம் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் நம்மை மேற்கொள்ள மாட்டாது. எஸ், அந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து, அந்த பிசாசுடைய வல்லமையிலிருந்து, நரக ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்று நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு விட்டாலும் நீங்கள் பரலோகத்தில் இருப்பீங்க. அதை காட்டிலும் இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோங்கிறதுக்கு அடையாளமே தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. அதாவது இயேசு நமக்குள்ளே இருக்கிறாரு, அதை ஒத்துக்குருவான். கேட்டால் இருக்கிறாரு, மனசுக்குள்ளே தெரியுதுன்னுவான். அதை விட இன்னும் ரொம்ப நல்லா எது தெரியுதுன்னா அவருடைய ஆளுகை, அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. பரலோகம் அங்கே இருக்கிறது. ஆனால் அவருடைய ஆளுகை நம்முடைய இதயத்தில் வந்ததுனால, அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுத்ததுனால தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள், அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாக இருக்கிற தேவனுடைய ராஜ்யம்னு சொன்னேன். அது இங்கே என்ன எழுதியிருக்கு? அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உங்களை உட்படுத்தினவருமாக இருக்கிற
பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போ இதை பிதா என்ன சொல்கிறாரு? என்னுடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் அப்படி சொல்கிறாரு. பிதா பார்த்து என்ன சொல்கிறாரு? இதோ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரத்தில் பிரியமாயிருக்கிறேன். அப்புறம் என்ன சொல்கிறாரு? நீர் வந்து என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும், உம்முடைய சத்துருக்களை எல்லாம் நான் உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என்னுடைய வலது பாசத்தில் உட்காரும். ஆக இயேசுவானவர் சிலுவைக்கு போய் தேவனுக்கு அன்பாக இருந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றதுனால இன்றைக்கி தேவன் அவரை தம்முடைய வலது பாசத்தில் உட்கார வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, வசனம் என்ன சொல்லுகிறது? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட அங்கே உன்னதங்களிலே தேவனுடைய வலது பாசத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இதையெல்லாம் யோசித்து பாருங்கள். இதை நடப்பித்தவர் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனார், எல்லாம் செய்து முடித்தார். ஆனால் யாரோடைய வார்த்தையின்படி இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் வந்து அந்த சிலுவைக்கு போய் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்தார்? பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையின்படி அவர் சொன்னதை. சமயத்தில் இடையில் அவருக்கு பிரச்சனை ஆகி போச்சு. கூடுமான அந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும், அதுக்கு பிதா ஒத்துக்கிறல. அந்த ஜெபத்துக்கு, அந்த இயேசுடைய ஜெபத்துக்கு அன்றைக்கி பிதா செவி கொடுத்துருந்தாருன்னா, நீர் அப்போ சிலுவைக்கு போகாட்டி விட்டுறலாம் அப்படின்னு விட்டுருந்தா என்ன ஆகும்? நமக்கு பரிகாரமே நடந்திருக்காது, நம்ம பாவ மன்னிப்பு உண்டாகிறதுக்கு வழியே கிடையாது, நம்ம ரட்சிக்கப்படவே முடியாது. அப்புறம் நித்திய காலமாக நரகம். ஏன்னா ஆதாமுடைய வம்சத்தில் வந்து பாவியாக பிறந்து பாவத்தில் வாழ்ந்து அப்புறம் எங்கே போகிறது? நரகம் தானே. ஆனால் இப்படி இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தேவன் தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மை உட்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த இயேசுவுக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்குள் உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பு பரலோகம் மட்டும் சொல்லலை, மீட்கப்பட்டிருக்கிறோம். எந்த இடத்துலேருந்து விழுந்தோமோ அந்த இடத்துக்கு மறுபடி தூக்கி எடுக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அதை எப்படி புரிஞ்சுக்கணுன்னாக்க, அந்த ஆதாம் எப்பேற்பட்ட ஒரு பெரிய தேவனுடைய பிள்ளைங்கிற அந்தஸ்து ஆளுகை எல்லாம் இருந்ததோ, அதுக்கு அவன் திரும்பி வந்தால் எப்படி இருக்கும்? அப்படி அதை இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு வரும்படி இயேசுவானவர் சிலுவைக்கு போனார் அப்படி எழுதியிருக்கு. சிலுவையிலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்துவானவர் நமக்காக சாபமாகி அந்த நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக்கொண்டார். சாபங்களுக்கு நீங்களாக்கி மீட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். நான் சொல்லுகிறேன், சாபங்களுக்கு நீங்களாக்கி மீட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். அப்படி சாபங்களுக்கு நீங்களாக்கி கர்த்தர் உங்களை மீட்டு கொண்டார். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும்படி இது இப்படி ஆயிற்று. ஆபிரகாம் வெள்ளியும் பொண்ணு மிகுந்த சீமானாக இருந்தான். ஆபிரகாம் தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணவனாக இருந்தான். ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் என்னுடைய சிநேகிதன் சொல்லிவிட்டார். அப்படி தேவனுடைய சிநேகிதன் என்று சொல்லப்பட்ட அந்த ஆபிரகாமோட கூட அவருடைய சந்ததியில் வந்து இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு, அவனுக்கு எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் சொல்லிட்டாரு அவன்கிட்ட, உனக்குள் பூமியில் இருக்க சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் ஆபிரகாமுக்குள்ளே தான் நம்ம சொல்லுவோம் கிறிஸ்துவுக்குள்ளே தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஆமாம், உண்மைதான். ஆனால் ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் விசுவாசித்தான். உண்மைதான். 75 வயதாக இருந்தபோது அழைக்கப்பட்டவன். அவன் 100 வயதாகிற போது அந்த பிள்ளையை பெற்றுக்கிறான். அப்போ 25 வருஷம் அவன் போராடி விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் பூரணமாக இருந்திருக்கிறான். ஈசாக்கை பெற்றுக்கொண்டான். கடைசிக்கு பார்த்தா தேவனோட கூட உடன்படிக்கை பண்ணிக்கிறான். நீ உன்னுடைய குமாரனை கொடு, நான் என்னுடைய குமாரனை கொடுக்குறேன். அந்த உடன்படிக்கை அப்போன்னா உன்னுடையதெல்லாம் என்னுடையதெல்லாம் உன்னுடையது. ஆபிரகாமுடைய பாவம், சாபம், கேடு பாடுகள் எல்லாம், நரகம் எல்லாம் இயேசுவிடத்திலே போயிட்டு, இயேசு அதனால தான் நரகம் போனார். இப்போ ஆபிரகாமுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் கிடச்சிச்சு. தேவனுடைய ஆசீர்வாதம்லாம் ஆபிரகாமுக்கு வந்ததுனால இப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருதுன்றாரு. அல்லேலூயா. யாராவது இதை தருவாங்களாங்க? ஒரு 100 ரூபா இலவசமாக கொடுக்கறது யாரோ ஒரு சிலர் கொடுப்பாங்க, கொஞ்சம் பெரிய தொகை கொடுக்க மாட்டாங்க. சில சமயத்தில் சாவு வருதுன்னா கூட அந்த சாவுலேருந்து காப்பாற்றுறது கூட பெரிய தொகை கொடுக்க முடியாது. இவனுக்கு கொடுத்தா அப்புறம் இது மாதிரி 1000 பேர் கொடுக்கணும்ல அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் தனக்கு இருந்த ஒரே பேரான குமாரனை தேவன் நமக்காக ஒப்பு கொடுத்து அவரை சிலுவையிலே நமக்காக அந்த பரிகாரம் செய்ய பண்ணி பாடு அனுபவித்து ரத்தம் சிந்தி அப்படியாக நமக்கு பரிகாரம் செய்தபடியால் இன்றைக்கு
நீங்களும் நானும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாய், அது மட்டும் இல்லைங்க, நம்ம வாசித்தது போல் இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்களாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள்னா அப்புறம் பரலோகமும் சேர்த்துதான். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்களும் நானும் எவ்வளவு சந்தோஷமாக கர்த்தரை துதித்து நன்றி சொல்லி பாடலாம். ஏங்க இப்போ தான் கேட்டு முடிச்சிட்டிங்க, ஒரு நேரம் கிடைக்கிறப்ப கர்த்தரை துதித்து ஒரு நன்றி சொல்லி ஒரு பாட்டு பாடுவீங்களா? அல்லது இப்போயே வேறு எதுவும் ஆட்டெல்லாம் பக்கத்தில் இருந்தால் கூட மனசுக்குள்ளே கர்த்தரை துதித்து ஒரு பாட்டு நீங்கள் பாடுவீங்களா? எஸ், கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். அங்கே நன்றி சொல்லுகிறதுலே ஒரு பலன் வருகிறது, ஜெயம் வருகிறது. ஓகே, காட் பிளஸ் யூ.